ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பக்கத்தில் இருந்து 2 லேடிஸ் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கையில் ஏதோ ஒரு முக்கியமான பொருள் வச்சிருக்கிறாங்க. அந்த பொருளை மறுபடியும் பையில் போடுற நேரம் பார்த்து அது வலிக்கி அப்படியே தரையில் விழுந்துடுச்சு. நடு ரோட்டில் விழுந்து கிடக்குது. நிறைய கார், வண்டி, பைக் எல்லாம் போகுது. இந்த பைக்கில் போயிட்டு இருந்த ஆள் அதை பார்த்ததுனால பைக்கை விட்டு கீழே இறங்கி வர்றாரு. எடுத்து நம்ம கையில் தான் தர போறாரு அப்படின்னு இந்த 2 லேடிஸ் நின்றுட்டு இருக்கும்போது எடுத்த வேகத்தில் அப்படியே பைக்கில் பறந்துட்டாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஒரு கார் அப்படியே மெதுவாக பின்னாடி வரதை பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த ஆடுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்காக கதவை திறந்து கொடுக்குறாங்க. அந்த ஆடு சாப்பிட்ற ஆர்வத்தினால ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆடை ஒரேடிய கார்ல தூக்கி போட்டு கொண்டு போயாச்சு. நல்ல பட்டப்பகல் நேரத்துல யாராவது இப்படி வீட்டு முன்னாடி நிக்கிற ஆடை தூக்கிட்டு போவாங்கன்னு எதிர்பார்ப்பாங்களா? அந்த ஆடை இந்த விஷயத்தை எதிர்பார்த்திருக்காது. கார்ல தூக்கி போட்டு கொண்டு போயாச்சு. அந்த தெருவில் இருந்த இன்னொரு ஆடு பார்த்துட்டு இருக்கு பாருங்க. ஆடை காண்டலன்னு கேமராவில் பார்க்கும்போது தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோ கடையில் ஏதோ பொருள் வாங்குறதுக்காக வந்திருக்கிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். அப்படியே பேசிட்டு இருக்கிறாரு. அந்த நேரம் ஏதோ ஃபோன் வந்த மாதிரி ஃபோன் பேசுறாரு. இன்னும் பணத்தை கொடுக்கல, ஃபோன் பேசிட்டு கடை வாசல்ல தான் நிற்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவரை கூட்டிட்டு போறதுக்காகவே ஒரு பைக் ரெடியாக வந்திருக்கு பாருங்க. ஏதோ ஃபோன் ரீசார்ஜ் பண்றதுக்காக வந்திருப்பாரு போல. ரீசார்ஜ் பண்ணிட்டு அந்த பணத்தையே கொடுக்காம ஆள் பறந்தாச்சு. எப்படியெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோ முன்னாடி ஒரு லேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி போயிட்டு இருக்கிற லேடி அந்த லேடியோட பாக்கெட்ல இருந்து எதையோ எடுத்துட்டு அப்படியே திரும்பி ரோடு கிராஸ் பண்ணி அடுத்த பக்கமே போயிட்டாங்க. ஆட்கள் என்னவோ பார்க்கறதுக்கு டிப் டாப்பா இருக்கிறாங்க. ஆனா செய்யறது எல்லாம் நம்ப முடியாத விஷயங்கள். ரோடு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமா நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல பைக்ல 2 பேர் வந்தாங்க. பின்னாடி இருக்கிற ஆளு கீழே இறங்கி கடையில ஏதோ கேட்கிற மாதிரி பக்கத்துல வந்தாரு. கடைக்காரர் போன்ல ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. அதனால போன் அந்த இடத்துல நிறுத்தி வச்சிருக்காரு. எதிர்பாராத நேரத்துல மின்னல் வேகத்துல அந்த போனை தூக்கிட்டு 2 பேரும் பறந்தாச்சு பாருங்க. போன் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல சைக்கிள்ல ஒரு ஆள் வந்துட்டு இருக்காரு. எதிரில பைக்ல வந்து 2 பேர் அவர் பாக்கெட்ல கையை விட்டு அப்படியே போன் எடுத்தாச்சு. ஆனா டைமிங் சரியா இல்ல, பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியல. இந்த சைக்கிள்ல போனவர் உடனே உஷாராகி சைக்கிளை திருப்பிட்டு போனை கேட்கறதுக்காக பக்கத்துல வந்துட்டாரு. யாராவது நெருங்கி பக்கத்துல வராங்கன்னா கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல. இப்படி பைக்ல போற வேகத்துல பாக்கெட்ல இருந்து தூக்கிட்டு போறாங்க பாருங்க. இவர் சத்தம் போட்டு கத்தி கேட்டதுனால ரோட்ல போயிட்டு இருந்த எல்லா ஆட்களும் ஒண்ணு கூடி எப்படியோ அந்த போனை வாங்கியாச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஸ்கூட்டர்ல ஒரு லேடி உட்கார்ந்து இருக்காங்க. எதிரில பைக்ல 2 பேர் வந்திருந்தாங்க. ஏதோ அட்ரஸ் கேட்கறாங்க. அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல பட்டப்பகல் நேரம் தான். அந்த நேரத்தில் தெருவில் ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த லேடியோட செயினை தான் குறி வச்சிருக்காங்க. அந்த செயினை பிடுங்கிறதுக்கு எந்த அளவுக்கு போராடுறாங்க பாருங்க. கடைசியில் வேற வழியே இல்லை. இந்த லேடி கத்துனதுக்கு அப்புறமும் தெருவில் அந்த நேரம் ஆட்கள் யாரும் இல்லாததுனால யாரும் துணைக்கு உடனே வரல. ஒருத்தர் ஹெல்மெட் போட்டிருக்கிறாரு, ஒருத்தர் முகத்தையே மூடி இருக்கிறாரு. அந்த லேடி கத்தி கத்தி பார்த்து யாரும் வராததுனால ஒதுங்கிட்டாங்க. எங்க இந்த வீடியோல பாக்குற 2 பேரும் கடையில பொருள் வாங்கிட்டு பைக்ல போகலாம் அப்படின்னு பைக்கை நெருங்கி பக்கத்துல வந்தாச்சு. ஒரு செகண்ட் ஆகல. பைக்கு தோடுறதுக்கு 1 அடி தூரம் தான் இருந்தது. வேகமா வந்தது ஒரு கார். வந்த வேகத்துல அந்த பைக்கை எந்த அளவுக்கு தாறுமாறா தூக்கிட்டே போயிருக்கு பாருங்க. எல்லாம் 2 செகண்ட்ல நடந்து முடிஞ்சது. எங்க இருந்துதான் இந்த கார் இவ்வளவு வேகமா வந்தது அப்படின்னு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட இல்ல. எப்படியோ பார்க்கும்போது பைக் அங்க இல்ல. பைக்கு காரோட சேர்ந்துதான் போயிருந்தது. அந்த பைக் எடுக்கிறதுக்காக மறுபடியும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம். மேல வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த செல்ஃபை தள்ளி வைக்கவும் அதுல இருக்கிற தட்டு அப்படியே உருண்டு வந்திருக்கு. இங்க படிக்கட்டு பக்கத்துல இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. நினைச்சு கூட பார்க்கல இப்படி கரெக்டா மேல வந்து விழுன்னு. ஆள் எங்க இருக்கிறாருன்னு பார்த்து தேடியே வந்திருக்கும் போல. எங்க இந்த வீடியோல நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு பைக் இப்பதான் நகர்ந்து போகுது. அந்த ரோட்ல நிறைய கார் வண்டியும் போகிற பரபரப்பான ரோடு தான். மலைப்பாங்கான இடம். அந்த மலையில இருந்து ஒரு பெரிய பாறாங்கல் வேகமா உருண்டு வருது பாருங்க. பொதுவா இந்த மாதிரி நகர்ந்து வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனா பெரிய கல் உருண்டு வந்திருக்கு. இங்க பைக்ல நின்றுட்டு இருந்தவர் பைக்கை போட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாரு. பைக்கை எடுத்துட்டு போறதுக்கான நேரமெல்லாம் இல்ல. நினைச்ச மாதிரி அது பைக் பக்கத்துல வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப பெரிய பாறாங்கல். அது வந்து வேகத்துக்கு ரோட்ல யாராவது போயிருந்தா அவ்வளவுதான். யாராவது தள்ளி விட்டா கூட நகராது. அந்த அளவுக்கு பெரிய கல் கரெக்டா நடு ரோட்ல வந்து விழுந்திருக்கு. இங்க யானையை ஊர்வலமா கூட்டிட்டு போறதுக்கு எந்த அளவுக்கு அதை அலங்காரம் பண்ணிருக்காங்க பாருங்க. மொத்த உடம்பையும் அலங்காரத்தாலேயே மூடியாச்சு. கரெக்டா கண்ணு தெரியறதுக்கு மட்டும் அதுல கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. ஊர்வலம் போறதுக்கு யானையே ரொம்ப உற்சாகமாயிடுச்சு. அதனால வேகமா போகலாம் அப்படின்னு இவரை கூப்பிடுது பாருங்களேன். யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற அவரை வம்பா இழுத்துட்டு போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வலைய போட்டு ஒரு பெரிய மீனை பிடிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய மீன் மாட்டோம் அப்படின்னு எதிர்பார்க்கலதான். கரெக்டா அந்த மீனை தூக்கிடலாம் அப்படின்னு கையில தூக்குற நேரம் பார்த்து மீன் அப்படியே இவரையும் சேர்த்து இழுத்துட்டு தண்ணிக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. ஆனா அவரு ரொம்ப உஷாரான ஆளா தான் இருந்திருக்கிறாரு. அதோட சாமர்த்தியமா அந்த மீனை வலிக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு மறுபடியும் கரைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. பயங்கரமான ஆளா தான் இருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல இத்தனை வாழைக்குலைகளை ஒரே ஆள் தூக்கிட்டு போறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்காக எப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க. கம்பியை கட்டி அதுல எல்லா வாழைத்தாரையும் தொங்க போட்டு ஒரே அடி அதை இழுத்து கொண்டு போயிட்டாங்களாம். வேலையை மிச்சப்படுத்துறதுக்கு எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. ஒரே நேரத்துல 100 வாழைத்தாரை வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம். அடுத்தது குழி தோன்றதுக்காக வந்திருக்கிற நவீன மிஷினை தான் பார்க்குறோம். ஒரு செகண்ட் கூட ஆகலை. சடசடன்னு ஒரு பெரிய குழியே வந்துடுச்சு.
பள்ளம் தோன்றதுக்கெல்லாம் பயங்கரமான ஆளாக இருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த ட்ரக்கில் ஏதோ வேலை பார்க்குறதுக்காக இது மேலே ஏறி நின்றுட்டு வேலை பார்த்துட்டு நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நின்றுட்டு இருந்த ட்ரக் திடீர்னு கிளம்ப ஆரம்பிச்சது. இவர் நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து இந்த ட்ரக்கை பிடிச்சி அதோட தாங்கல்ல தான் நின்னாரு. ஆனால் கடைசியில் பாருங்க அது ஒரு பக்கம் உருண்டு போனதுனால இவர் கீழே விழுற நிலைமைக்கு வந்தாரு. எப்படியோ உடனே உஷாராயி அவரும் தப்பி அந்த ட்ரக்கையும் நிறுத்திட்டாரு. எங்க இந்த வீடியோவில் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. உருண்டு வந்துட்டு இருக்கிறது ஒரு டெம்போ. அதுல நிறைய பொருட்களும் இருக்குது. நிறுத்தி வச்சிருந்த அந்த டெம்போ திடீர்னு நகர ஆரம்பிச்சது. அந்த இடமே கொஞ்சம் இறக்கமா இருக்கிறதுனால ரொம்ப வேகமாகவும் வர ஆரம்பிச்சது. உஷாராயி உடனே ஒரு ஓரமா ஒதுங்கிக்கிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல காத்தடிக்கிற வேகத்துக்கு ஆளே இல்லாத ஆட்டோ நின்ன இடத்துல இருந்து எப்படியெல்லாம் நகர்ந்து போகுது பாருங்க. ஒரு ஆட்டோவையே நகர்த்துற அளவுக்கு அவ்வளோ வேகமான காத்து. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு மேலே இருக்கிற மேற்கூரையெல்லாம் பொத்துன்னு விழுறதை தான் பார்க்குறோம். எல்லாமே நல்ல கனமான சிமெண்ட் காங்கிரீட் தான். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு செகண்டுக்கு முன்னாடி அந்த இடம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அடுத்த செகண்ட் இப்படி மாறி போச்சு. நடந்து வந்துட்டு இருந்தவர் அப்படியே பின்னாடி நகர்ந்துட்டாரு. எங்க இந்த வீடியோவில் ரோட்டில் சாரி கட்டிட்டு பைக்கில் வேகமாக போயிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம். பின்னாடி பைக்கில் வந்தவர் வேகமாக வந்து அந்த லேடியை நிறுத்துறாரு. என்னவோ ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சு பார்த்தா கடைசியில் அந்த லேடியை நல்லா பாராட்டிட்டு போயிருக்கிறாரு. ரோட்ல போற எல்லாரும் பார்த்து கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க. ஆனா இவர் மட்டும் வண்டியை நிறுத்தி இப்படிதான் தைரியமா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல காட்டுல இருந்து தண்ணி பெருக்கெடுத்து ஓடி வரதை தான் பாக்குறோம். இந்த வெள்ளப்பெருக்குல இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்தே தூக்கிட்டு போகுது பாருங்க. எங்க இருந்தலாமோ இவ்வளவு மரக்கட்டையும் சேர்த்து அள்ளிட்டு வருது. தண்ணி போகுதா இல்ல மரக்கட்டை தான் ஆறா ஓடுதா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல. அதுல இருந்த ஒரு சின்ன கட்டடத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போகுது. இந்த மாதிரி வெள்ளம் பெருக்கெடுத்து போகும்போது எதுவுமே அதுக்கு முன்னாடி தாக்கு பிடிச்சு நிக்க முடியாது. இங்க ஒரு பெரிய பாலம். தண்ணி பாலத்துக்கு மேல போக ஆரம்பிக்கவும் பாலத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடுச்சு. பாலம் இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த ஆட்டோ போயிட்டு இருக்கிற ரோடு பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது. ஆட்டோ போன அடுத்த செகண்டே இந்த ரோடு கொஞ்சம் கொஞ்சமாக கீறல் விட ஆரம்பிச்சது. ஏதோ நடுக்கம் வந்துடுச்சு போல அந்த ரோடு மொத்தமாகவே கீறி போயிடுச்சு பாருங்க. அதோட அந்த இடமும் அப்படியே குலுங்க ஆரம்பிச்சது. அந்த இடம் குலுங்குறது பார்க்குறதுக்கே நம்ப முடியல தான். எங்க இந்த வீடியோல மனுஷங்க ஏதோ சேர்ல உட்காந்துருக்கிற மாதிரி ஸ்டைல காலை நீட்டி உட்காந்துருக்கிற ஒரு குரங்கை தான் பாக்குறோம். குரங்கு எப்படியெல்லாம் பழகி இருக்கு பாருங்களேன். இங்க இந்த வீடியோல ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த யானையில ஒரு யானைக்குட்டி வேகமா இந்த கடைக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. யானைக்குட்டிகள் 2 வயசு வரைக்கும் பயங்கரமா சேட்டை பண்ணுமா. இந்த யானைக்குட்டியை இங்க வர சொல்லி அந்த பெரிய யானை கூப்பிட்டுட்டே இருக்குது. கேட்குற மாதிரி இல்ல, ஒவ்வொரு கடைக்குள்ளேயா நுழைஞ்சு வந்துட்டு இருக்கு. புதுசாக ஊருக்குள்ளே வந்திருக்கிறதுனால இந்த யானைக்குட்டிக்கு ஆர்வம் தாங்க முடியல. இதை சமாளித்து கூடவே கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே இந்த பெரிய யானை ஒரு வழி ஆயிரும் போல். இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற பூனை எதையோ பிடிக்கிறதுக்காக குறி வச்சு பதுங்கி இருக்குது. அது குறி வச்சிருக்கிறதுனால பின்னாடி என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட கவனிக்கல. பூனை எதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த டாக் பின்னாடி வந்து நின்று தெரியாதனமா அதோட கால் இந்த பூனை மேலே பட்டுடுச்சு. அவ்வளோதான். இதை எதிர்பார்க்கறதுனால பூனை என்னவோ ஏதோ அப்படின்னு அந்த அளவுக்கு பதறி அடிச்சு ஓடி இருக்கு பாருங்க. ஓடின ஓட்டம் அடுத்த தெருவில் தான் போய் நிற்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது யாரோ ஒருத்தர் பேக் அந்த கல்லு மேல வச்சுட்டு போயிருக்காரு. அவர் திரும்பி வரதுக்குள்ள பேக்ல ஒரு பொருள் இருக்காது போல. அந்த அளவுக்கு பேக் ஜிப் எல்லாம் திறந்து உள்ள என்னென்ன இருக்குதுன்னு எடுத்து எல்லாம் வேகமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு இந்த குரங்கு. குரங்கு கிட்ட ஒரு முழு பேக் மாட்டினா சும்மா விடுமா? வந்து பார்க்கும்போது பேக் இருந்தாலே பெரிய ஆச்சரியம் தான்.